கோவை மாநகரிலே புகழ்பெற்ற கோவையின் காவல் தெய்வமான கோணியம்மன் திருக்கோவில் திருத்தேரானது வருகின்ற 4ஆம் தேதி மார்ச் மாதம் நடைபெற உள்ளது. அது சமயம் அதற்குண்டான வேலைகள் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய திருத்தேரானது வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த திருத்தேருக்கு பல்வேறு பகுதியை சேர்ந்த மக்களும் சேர்ந்து பல்வேறு வேலைகள் செய்து வருகின்றோம். கடந்த 15 ஆண்டுகளாக நான் இந்த திருத்தேரில் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். இதுபோல பல தேர்களில் வேலை செய்திருக்கிறோம். கோட்டை சங்கமேஸ்வரர் கோவில், காரமடை தேர், பேரூர் பட்டீஸ்வரர் தேர் போன்ற பல தேர்களில் நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். கோணியம்மன் தேரானது சிறப்பானது பார்த்தீங்கன்னா 4 வீதிகளிலே வருகின்ற தேரானது கோவிலுக்கு செல்லாமல் கோவிலில் இல்லாத வீதிகளிலே வளப்படுகின்ற மிகப்பெரிய தேர் நம்முடைய கோணியம்மன் தேர். அதே போல பேப்பரிலே அலங்காரம் செய்து வண்ண விளக்குகளால் அலங்காரம் போன்றவற்றால் செய்து நம்முடைய தேரானது வீதி பாவனை வந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர் கடந்த 100 ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற பழமையான தேராகும். இந்த தேரானது வாகை மற்றும் பலா மரங்களால் செய்யப்பட்டது. இந்த தேரில் மிக சிறப்பு என்னவென்றால் இங்கு தெரிகின்ற இந்த பாதம் முன்னே இருக்கின்ற சுவாமியுடைய தலையிலிருந்து பார்க்கடலை பள்ளி கொண்டிருக்கின்ற நாகரின் மேலே இந்த தேர் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர் சுற்றிலும் பார்த்தீர்களானால் 20 அடி அகலத்திற்கு இந்த தேர் அமைந்துள்ளது. இதனுடைய உயரம் 52 அடி உயரம் அலங்காரத்தோடு காணப்படுகிறது. 15 அடி தேரினுடைய அளவு, அதற்கு மேலே அலங்காரம் 15 அடி, மொத்தம் 51 அடி நடைபெறுகிறது தேரில் அலங்காரம். 4 சக்கரங்களும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு பெல் நிறுவனத்தால் வண்டி மாற்றி செய்யப்பட்டது. நவீன தொழில்நுட்பத்துடன் செய்யப்பட்டிருக்குது. ஆட்டோமேட்டிக் பேரிங் எல்லாமே செய்திருக்கிறோம். பேரிங் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேர் ஈஸியாக போகிற மாதிரி வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க.